இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு புதிய பொன்னான அத்தியாயம் எழுதப்பட போகிறது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற வல்லரசு நாடுகளுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த ஒரு தொழில்நுட்பத்தில் இந்தியா இப்போது கால் பதிக்கப் போகிறது. இந்தியாவின் சொந்த 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானத்தை உருவாக்கும் மெகா திட்டம் இப்போது வேகம் எடுத்துள்ளது. இந்த விமானத்தின் பெயர் AMCA, அதாவது அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட். யார் அந்த பிரம்மாண்ட விமானத்தை உருவாக்கப் போகிறார்கள்? இதுதான் இப்போதைய கோடி ரூபாய் கேள்வி என்று கூட சொல்லலாம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்துக்காக இந்தியாவின் 7 பெரும் தலைகள் போட்டியிடுகின்றன. முதன்முறையாக பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சவாலாக தனியார் துறை ஜாம்பவான்களும் களத்தில் இறங்கியுள்ளனர். போட்டியிடும் நிறுவனங்களின் பட்டியல் இதோ: டாடா அட்வான்ஸ் சிஸ்டம், அதானி டிஃபென்ஸ், லார்சன் அண்ட் டூப்ரோ, கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம்ஸ் மற்றும் இந்தியாவின் அனுபவமிக்க பொதுத்துறை நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் போன்ற நிறுவனங்கள் போட்டியில் உள்ளது. இதில் முக்கியமான விஷயம், இந்தியாவின் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய திட்டம். இந்த 7 நிறுவனங்களும் சமர்ப்பித்துள்ள ஏலங்கள் மற்றும் தொழில்நுட்ப திட்டங்களை முன்னாள் DRDO விஞ்ஞானி டாக்டர் சிவதானு பிள்ளை தலைமையிலான ஒரு நிபுணர் குழு ஆய்வு செய்யும். விமான வடிவமைப்பை புரிந்து கொள்வதிலும் உற்பத்தியிலும் சோதனையிலும் யாருக்கு சிறந்த அனுபவம் தொழில்நுட்ப திறனும் இருக்கிறது என்பதை இந்த குழு மதிப்பீடு செய்யும். இந்த AMCAவின் சிறப்பம்சங்கள் என்ன என்றால், இது வெறும் ஒரு போர் விமானம் அல்ல, இது ஒரு பறக்கும் கருவி. எதிரிகளின் ரேடார்களில் சிக்காமல் கண்ணுக்கு தெரியாமல் சென்று தாக்கும் திறன் கொண்டது. இது ஒருங்கிணைந்த AI தொழில்நுட்பத்துடன் விமானிக்கு துல்லியமான முடிவுகளை எடுக்க உதவும். மேலும் மிக நீண்ட தூரத்தில் உள்ள இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி அழிக்கும். முக்கியமாக ஆளில்லா ட்ரோன்களுடன் இணைந்து ஒரு குழுவாக செயல்பட்டு தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது. இந்த திட்டத்திற்கு முதற்கட்டமாக 4 முதல் 5 முன்மாதிரி விமானங்களை உருவாக்குவதற்காக மட்டும் 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனைகள் வெற்றி பெற்ற பிறகு நூற்றுக்கணக்கான விமானங்களுக்கான இறுதி ஆர்டரின் மதிப்பு பல லட்சம் கோடி ரூபாயை தாண்டும். 2030களின் மத்தியில் இந்த AMCA விமானம் இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக மாறும். தேஜாஸ் போர் விமானத்தின் வெற்றிக்கு பிறகு AMCA திட்டம் ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா திட்டத்தின் ஒரு உச்சகட்ட சாதனையாக அமையும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை வெல்லப்போவது யார்? டாடாவா, அதானியா அல்லது அனுபவமிக்க HAL? இந்தியாவின் எதிர்கால வான் பாதுகாப்பை தீர்மானிக்கப் போகும் இந்த போட்டியை ஒட்டுமொத்த தேசமும் ஆவலுடன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது.